Hello guys, welcome back to our YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு vlog தான் எடுக்கலாம்னு இருக்கேன். Actually இது ஒரு ஈவினிங் ரொட்டீன் vlog. இன்னைக்கு 3:34 க்கு நான் வந்து இந்த vlog வந்து ஸ்டார்ட் பண்றேன். Actually இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணலாம் லைக் போடலாம் அப்படினு இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம எதை வச்சு பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து எல்லா ஸ்டேஜ்லயுமே I'm going to add my beetroot juice. எல்லாத்துலயுமே வந்து லைக் ஸ்க்ரப்லையா இருக்கட்டும் ஆர் ஃபேஸ் பேக்லையா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நான் வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணி இன்னைக்கான மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஜூஸ், அதாவது பீட்ரூட் ஓகேங்களா. அதை வந்து நான் நல்லா கிரைண்ட் பண்ணி ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ஸ்க்ரப்பு தான். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹனி, சுகரு, பீட்ரூட் ஜூஸ் அண்ட் தென் கொஞ்சமாக வந்து காஃபி பவுடர் போட்டிருக்கேன். இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது. லெமன் இருந்தால் லெமன் போட்டுக்கோங்க. லெமன் இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் I'm not using lemon. லெமன் போட்டுக்கோங்க. இருந்துச்சுன்னா லெமன் வந்து நீங்கள் ரெண்டுத்துலேயுமே ஆட் பண்ணிக்கலாம், ஸ்க்ரப்லேயுமே ஆட் பண்ணிக்கலாம், பேக்லேயுமே ஆட் பண்ணிக்கலாம். லிப்ஸ்க்குமே வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரப்பே யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. ஏன்னா இது எல்லாமே எடிபிள் திங்ஸ் தான். அதனால் யூஸ் பண்ணுறதுல எந்த இஷ்யூஸுமே இல்லை. நல்லா ஸ்கின்னை வந்து எக்ஸ்போலேட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். இது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஒரு ஒரு ஃபேஸ் வாஷ் ஒரு ஏதாச்சும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற சோப் ஏதாச்சும் வச்சு நல்லா க்ளீனாக கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ப்ளோரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் வந்து போத் நெக் அண்ட் ஃபேஸ்க்கு போடுறேன். அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ணாத ஏதாச்சும் ட்ரெஸ் போட்டுக்கோங்க, டிஷர்ட், நைட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது கூட போட்டுக்கோங்க. நம்ம வந்து இதை நல்லா ஒரு சுகர்ஸ் எல்லாமே கீழே கொட்டுது, அந்த சவுண்டு கேட்குது. இப்போ அதை கீழே பார்க்குறேன். இது பேர் நல்ல ஒரு எனக்கு ஆக்சுவலி இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். இன்னொன்று என்ன தெரியுமா கைஸ், இப்போது நம்ம இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து வெறும்னே நம்ம இந்த திங்ஸ் கூட எல்லாம் ஆட் பண்ணோன்னா கலர் ஒரு மாதிரி பிங்கிஷ் ஷேடில் மாறுது ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதில் ஹனி ஆட் பண்ணோன்னா அந்த ரெட்டு வந்து கொஞ்சம் மெயின்டைன் ஆகுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து இதில் ஆட் பண்ணும்போது ஒரு மாதிரி பிங்க் ஷேடில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இதில் கொஞ்சம் லைக் இந்த சுகரில் வந்து ஹனி மிக்ஸ் பண்ணியிருந்தேன். மிக்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து இவ்வளோ டார்க்காக மாறிடுச்சு. எதிர்க்க வந்து மிரர் வச்சுருக்கேன், லைக் கண்ணாடி இருக்குது, அதை பார்த்து தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஸ் க்யூப்ஸ் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கணும். இந்த நோஸோட இந்த பார்ட்ஸில் அண்ட் உங்களுக்கு எங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் டார்க்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து நல்லாவே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுகரை வேணால் ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி பீட்ரூட் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கும் நல்லது, இன்டேக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஷார்ட்ஸ் எல்லாமே இப்போ நிறைய இருக்குல்ல, நீங்கள் அந்த மாதிரி ஆன்லைன்லேயும் இருக்கும். இல்லை நீங்கள் எதனா கஸ்டமைஸ் பண்ணி வாங்குற மாதிரி யாருன்னா தெரியும்னா அவங்களே ரெஃபர் பண்ணுங்க எனக்கு, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் அந்த மாதிரி அவங்கக்கிட்டேயே வாங்கி ட்ரை பண்ணலாம், ஆர்எல்ஸ் நம்ம வீட்லேயும் பண்ணலாம். நான் அதை எப்படி பண்ணலான்ட்டு நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது எப்படி பண்ணலான்ட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். பாருங்க ஒரு நல்ல ஷேட் தெரியுது, ஸ்கின் ஷேட் வந்து சேஞ்ச் ஆகுது தெரியுது. இன்னும் ஒரு
10 செகண்ட்ஸ்க்கு இதே மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வந்துடுறேன். சுகர் வந்து நம்ம ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்க்ரப்பு. ஆக்சுவலி சுகர் காஃபி பவுடர் வந்து ஒரு நல்ல ஸ்க்ரப்பு. ஆக்சுவலி பார்லரில் டீடானுக்கு போனீங்கன்னா அவங்களே மோஸ்ட்டாக இதை யூஸ் பண்ணுறாங்க. நான் பர்சனலாக போனதுனால சொல்கிறேன். எங்கள் அம்மா கூப்பிட்டு போனாங்க. அப்போ பார்த்தா அவங்க வந்து சுகர் காஃபி தான் உங்களுக்கு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டாகவே இருக்குது. அங்கே இதுலேயே ஜூஸ் இருக்குது. ஓகே, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்களுக்கே பாருங்கள் ஃபேஸ் நல்லா கொஞ்சம் பிரைட்டாக எடுத்து காட்டுது. ஆக்சுவலி நல்லாவே இருக்குது நம்ம யூஸ் பண்ண ஸ்க்ரப்பர். நைஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் தான் நான் வந்து இப்போ போட போகிறேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வேறு கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணது மறந்துட்டேன். லெமனு, ஹனி, கஸ்தூரி மேத்தி, அப்புறம் கடலை மாவு, அதே பீட்ரூட் ஜூஸு, அப்புறம் அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம போட்டிருக்கோம். இதில் கேர்டும் போட்டேன். அதில் இப்போ எங்கள் அம்மா வந்து ஆட் பண்ணி விட்டு போனாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்ல கேர்டு. இப்போ இதில் வந்து நம்ம நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் நிறைய மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதி இருந்துச்சுன்னா ஃபேஸ்க்கு ஃபார் ஈவன் பிரைட்னஸ் லைக் இது வந்து எங்கள் அப்பா காதில் போட்டு திட்டுவார். காதெல்லாம் விட்டுட்டு போடுறேன் அப்படின்ட்டு திட்டுவாங்க. அதனால் காதலையும் போட்டேன். ஐஸ் க்யூப்ஸ் வந்து என்கிட்ட இல்லை. லாஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நீங்கள் ஐஸ் க்யூப்ஸும் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. வச்சு என் தங்கச்சத்தை காலி பண்ணிட்டுக்கிறோம். ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ட்ரை ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி கூட எடுத்துடலாம். லைக் உங்களுக்கு அங்கே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா ஹேர்ஸுமே வந்து விழுந்துடும். இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கூட யூ கேன் வாஷ். தெரியுதா? I can see a nice difference. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ஃபுல்லாக வந்து எடுத்துட்டேன். நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். சடா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோயிங் இருக்குது.
நல்லா வந்து பிரைட்டாக காட்டுது ஃபேஸ். அதனால் வந்து எனக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இது இன்னும் கொஞ்சம் பண்ணி ஃபுல் பாடிக்கும் போட போகிறேன். நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பாய். வெயிட் பண்ணுங்கள், இந்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய பார்க்கலாம். இப்போதைக்கு நான் போயிட்டு ஃப்ரெஷ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து ஃபுல்லாக ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களும் ஒரு ஃபேஸ் பேக் போட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். அண்ட் திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். ஒன்று ஒரு டிஷர்ட்டு, நைட் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் போடல. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே முடிச்சு நம்ம ரெடி ஆகிறதுக்கு டைம் 5:15 ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் லிப் பாம் போட்டிருக்கேன், லிப் கிளாஸ். எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை நான் போய் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்து ஸ்னாப் போட்டு அப்புறம் கடைக்கு போகணும். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு டிஷ் ஒரு கேக் வந்து சாக்லேட் கேக் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல, அதில் போடலான்ட்டு ஒரு சாக்லேட் கேக் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு எக் இல்லை கைஸ், மற்ற எல்லா திங்ஸுமே இருக்குது. ஹோப் ஸோ எக் மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே, டாடா, ஸ்டே டியூன். கேக் ரெடி பண்ணுறோன்ட்டு பார்க்கலாம். வெல்கம் பேக். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மத்தியானம் பேசியிருந்தோம், ஈவினிங் பேசியிருப்போம். அது வந்து அதுக்கப்புறம் வீடியோஸ் எதுவும் நல்லா எடுக்க முடியல. ஷாப் போயிட்டு வந்தோம். போயிட்டு எக்கு, சாக்கோ சிரப் அண்ட் ஓரியோ ஃபார் மை ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோவே எடுக்கலை ஆக்சுவலி, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நாங்கள் டின்னருக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம். இன்னைக்கு எல்லாமே சாப்பிட்டு முடிஞ்சு ரெட்ரோ மூவி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ஃபுல்லாக பார்த்தோம். எப்படி சொல்கிறது, அது வந்து லைக் ஓகேன்னு சொல்ல முடியாது, நல்லான்னு சொல்ல முடியாது. மேபி ஃபைன், பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். அது கூட சில பேருக்கு மேபி பிடிக்காமல் இருந்திருக்கும். எனக்கு வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லைக் ரிப்பீட்டட் மோடில் நம்ம இந்த அமரன் மூவி பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது நம்ம வந்து எத்தனை வாட்டி வேணாலும் சலிக்காமல் பார்த்துருப்போம். அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறப்போ நெவர், அது அமரன் மூவி கிட்ட கூட போக முடியாது. பட் somehow ஃபைன், ஓகே. லைக் ஃபஸ்ட்டு ஹாஃப் நல்லாலன்றதை விட கதையே புரியல. செகண்ட் ஹாஃபில் அவங்க ஃபுல்லாக அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ தான் வந்து ஆக்சுவல் பாயிண்ட்டே நமக்கு வந்து இந்த மூவியில் தெரியுது. ஓகேங்களா, இப்போ மூவியெல்லாம் பார்த்து முடிச்சிச்சு. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கைஸ், இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11:14 ஆகுது. ஆக்சுவலி இப்போ தான் வந்து கேக் பண்ணலான்னு உட்காந்துட்ருக்கேன். ஓகேங்களா, திஸ் இஸ் மை சாக்லேட் கேக் ரெசிபி நான் ஃபுல்லாக காட்ட போகிறதில்ல. இது வந்து ஆக்சுவலி ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் ஐ காட் திஸ் ரெசிபி. சாக்லேட் கேக் நார்மலாகவே நான் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. இந்த ரெசிபி அவங்க செஞ்சு காட்டும் போது லைக் எனக்கு ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, ஓகே நல்லா வரும்ன்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. அதனால் சரி, வை வி ஷுட் நாட், லெட்ஸ் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சாக்லேட் ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம். பார்க்கலாம். நான் வந்து இப்போ உங்களுக்கு ரெசிபி எதுவுமே காட்ட போகிறதில்ல. லைக் நான் பண்ணுறதை பார்ப்பீங்க, நான் என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறேன், எவ்வளோ குவான்டிட்டி மெஷர்மெண்ட் எதுவுமே இப்போ நான் காட்ட போகிறதில்ல. ஏன்னா எனக்குமே அது ஷுவராக இல்லை எப்படி வரும்னு சொல்லிட்டு. லைக் நம்ம ப்ரொஃபஷனலாக கற்றுட்டு வந்து சொல்கிறது வேறு, நம்ம ஆன்லைனில் பார்த்து நம்ம லேர்ன் பண்ணுறப்போ மிஸ்டேக்ஸ் நிறையவே வரும். அதனால் இப்போ நான் வந்து எதுவும் காட்ட போகிறதில்ல. ஜஸ்ட் நான் செய்கிறேன், நீங்கள் என் கூட இருந்து பாருங்கள். கிவ் மீ a company and let's start. செய்கிறதுக்கு முன்னாடி தலையை கட்டிட்டோம். இப்படியே செஞ்சோன்னா அப்புறம் அந்த சாக்லேட் கேக்கில் ஹேர் கேக் ஆகிடும். அதனால I'm gonna tie my hair. லிப்ஸ்டிக் போடணும்னு நினச்சிங்க, நான் லிப்ஸ்டிக்கே போடல எனக்கு ஃபுல்லாக. என் லிப்ஸ்டிக் வேறு ஷோபாகளில் உருண்டு போயிடுச்சா, எடுக்க சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு போடலை. ரொம்ப டைட்டாக எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் எனக்கு. ஓகே, ஹேர் டன். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த சாஃப்டோட டெய்லி யூவி லைட் மாய்ஸ்சரைசர். ஆக்சுவலி இல்லை, SPF 15 இருக்குது கைஸ் இந்த மாய்ஸ்சரைசரில். எனக்கு இது வெட்ட போட்டு கட்டுட்டுமா வந்து ஆக்சுவலி நான் சில ப்ராடக்ட்ஸ் வாங்குறப்ப எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடச்சிது அதில். பட் somehow எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா லைட்டாக இருக்குது, டக்குன்னு ஸ்கின் கூட அப்சர்வ் ஆகிடுது.
குட். ஓகே, நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் உட்காருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ப்ரீ ஹீட்லாம் அவங்க பண்ண சொல்ல, பட் இருந்தாலும் ப்ரீ ஹீட் பண்ணலான்ட்டு நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். நம்மளோட பேட்டர் இங்கே இருக்குது வச்சுக்கலாம். ஸ்டார்ட். உள்ளே வந்து வேகுது. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். உள்ளே வந்து பேக் ஆகிட்டுருக்கு. கைஸ், இப்போ கேக் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பேக் ஆகிட்டுருக்குது. பாருங்க, பேக் ஆகிட்டுருக்கு. பேக் ஆகட்டும். நான் 35 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அவங்க 35 to 40 மினிட்ஸ் வைக்க சொன்னாங்க. நான் வந்து சேஃபர் சைடுக்கு தீஞ்சிட போகுது இருந்தாலும் பயம் இருக்காது கைஸ். நான் 35 தான் வச்சுருக்கேன். நம்ம அதை என்னென்னு செக் பண்ணி பார்த்துட்டு, லைக் ஸ்டிக் இன் பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து 40 வேணும், இன்னும் 5 மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹோப்ஃபுல்லி கேக் நல்லா வந்துச்சுன்னா நம்மளோட இதில் வந்து லைக் நம்மளோட பேஜில் வந்து நியூ வந்து இன்னும் நிறைய லான்ச் பண்ணலான்னு இருக்கும். இன்கேஸ் நல்லா வந்துச்சுன்னா இதை வச்சு நம்ம வந்து நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம், லைக் நிறைய டெசர்ட்ஸ் பண்ணலான்னு இருக்கும். பேஸ் சாக்லேட் கேக் நமக்கு ரொம்ப தேவை, பண்ணுறோம். ஓகே, நம்ம போவோம். அது வேகட்டும். வெந்துட்டு கூப்பிடும். வெந்துட்டு அது ஆல்ரெடி ஆப்வியஸ்லி கூப்பிடும். அப்போ வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஏன்னா இப்படி தான் இருக்குது. இங்கே ஒருத்தி உட்காந்துட்ருக்கா. இவ்வளோத்துக்கும் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவளும் இல்லை இருக்கா. இந்த கார்னர் குப்பை பண்ணுது அவ, இதை குப்பை பண்ணுது நான், இதை குப்பை பண்ணுவேன். இந்த பில்லோவில் நான் எடுக்கல கைஸ். இந்த சிசர் நான் எடுத்தேன். இங்கே ஒரு டட்டி ஃபுல்லாக பேண்ட் கிடக்குது, அது அவள் வேலை. இப்போ இப்படி இருக்க ரூமை வந்து நீ பண்ண வேலையை காட்டு. இதுவும் நான் பண்ண வேலை தான் கைஸ். உங்களுக்கு சுகர் வேணுமா? ஆக்சுவலி அது வந்து சுகர் இல்லை, என்னது பேக்கிங் பவுடர். ஆக்சுவலி வந்து ஓகே கைஸ், போதும். அவகிட்ட கொடுத்து பேசிகிட்டே இருப்பா. இப்போ இந்த ரூமை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு I don't cook, I don't clean. But let me. You should cook, you should clean. ஓகே கைஸ், இப்போ இது ஃபுல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து திருப்பி நான் உங்களுக்கு ரூம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கின் கேர் இருக்குது, ஐஸ் தேய்க்கிறதுக்கு. எஸ், we are having. தலை வலிக்குது இருந்தாலும் தேய்க்கலாம். ஓகே கைஸ், நான் க்ளீன் பண்ணிட்டு கரெக்டாக டைம் ஆகுது. அப்போ தான் கரெக்டாக தூங்குறது கரெக்டாக இருக்கும். கைஸ், ஃபைனலி டைம் ஸ்லாப்பில் போட்டு மொத்தமாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன்.
ஃபுல் க்ளீன், No. ஃபுல் Your க்ளீன். money is my money and my money is my money. ஃபைனலி மொத்தமாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். I said no. வீடு எடுக்கிற ஜாலினஸ்ல க்ளீன் பண்ணிட்டேன், இல்லைனா க்ளீன் பண்ணியிருக்க மாட்டேன். இங்கே ஒருத்தி உட்காந்து ரொம்ப நேரமாக ஏதோ புலம்பிட்டு இருக்கா. ஏசி போட்டிருக்கோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இருங்க நம்ம கேட்க போய் பார்ப்போம். ஜஸ்ட் லுக் அட் அவர் கேக் காய்ஸ். ஆக்சுவலி நல்லா தான் வந்துட்டுருக்கு பேக்கிங்கில். ஓகே சி இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஏஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம கேக் செஞ்சோம்ல அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆக்சுவலி கேக் இதெல்லாம் தங்கச்சி பிச்சு சாப்பிட்டு வச்சுருக்கா நைட்டு. ஆனால் இந்த கேக் ஃப்ளாப் தான் கைஸ். அந்தளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல ஆக்சுவலி சொல்லணும்னா. இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குல்ல. எப்பவுமே கேக் பின்னாடி இந்த மாதிரி இவ்வளோ சாகியே இருக்கக்கூடாது. ஃப்ளஃபினஸ் எல்லாமே ஓகே, ஆனால் எனக்கு கேக் என்னமோ சாட்டிஸ்ஃபையே ஆகலை. நான் கட் பண்ணி கட்டுறேன். இப்போ கட் பண்ணுறேன். இப்படி ஒட்டவே கூடாது ஆக்சுவலி. இது ஃப்ளாப் கைஸ். பட் கட்டிங்லாம் அழகாக வருது. ஆனால் கேக் வந்து இது ஃப்ளாப் கைஸ். இந்த கேக் வந்து ஃப்ளாப். எதனால் ஃப்ளாப் ஆச்சுன்னு தெரியல. நம்ம எதனா மிஸ்டேக் பட் அவங்களும் இதே தான் பண்ணாங்க. அவங்களுக்கு சூப்பராக வந்தது. ஒருவேளை நான் இந்த இடத்துலயாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியலை. ஓகே, பட் நம்ம வந்து இதை விடக்கூடாது. நம்ம இன்னொரு சர்ச் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் உங்களை மாதிரி என்ஜாய் பண்ண சொல்லுங்கள். டாடா, ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். வேறு ஒன்றும் இல்லை. என்னோட இன்ஸ்டா பேஜ் எல்லாமே கேட்டுனா அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே வரும். பாய்.